இப்போ நிறைய குரூப்பில் வந்து ஒரு மெசேஜ் போட்டுருக்கு. என்னென்னா லீடர்ஸ் வந்து டாப் லீடர்ஸ் தான் அதிகமாக ஐடி போட்டாங்க. நான் அப்புறம் ஜாயின் பண்ணவங்க ஐடி போடல, அது போடல, இது போல ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கான இந்த வீடியோ தான் பதிவுது. என் பேர் வந்து ஆல்பர்ட் லியோங்க. நான் இந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரு. ஓகேங்களா? எம்டிக்கு அடுத்த பொசிஷனாக இருக்கேன். இது என்னோடய ஐடி. நேம் ஷோ ஆகுதுங்களா? நீங்கள் கேட்டு நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. நீங்கள் ஜாயின் பண்ண டைம் கொடுங்க, அது கூட இது கொடுங்க கேட்குறீங்க. உங்களுக்கான இந்த பதிவை போட்டிருக்கேன், பார்த்துங்க. இதுதான் நான் ஜாயின் பண்ண டேட்டு. எத்தனை மணிக்கு ஜாயின் பண்ண டீட்டெயில் வேணுமோ உங்களுக்கு அதையும் தரேன். ஏன்னா சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மாற்றி ஜாயின் பண்ணுறது அது பண்ணுறது சொல்லுவீங்க. நான் இந்த ராஜ்குமார்ன்றது தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். 999 அனுப்பிச்சிருக்கேனாங்க. இந்த டைம் பார்த்துங்க. இது இருப்பாங்க டைமு 9:49. என்ன சரிங்களா? ஏன்னா நாளைக்கு வந்து சொல்லக்கூடாதீங்க, நாங்கள் சீனியர் ஜாயின் பண்ண சொல்லக்கூடாது. அதுதான் அதோட டிரான்சாக்ஷன் நம்பர் பார்த்துங்க. கடைசி நம்பர் 308. ஓகேங்களா? இந்த கடைசி நம்பர் 308. லாஸ்ட் நம்பர் 308. ஓகேங்களா? இந்த நம்பர் தான் சென்ட் பண்ணியிருக்கேன். சென்ட் பண்ணது 9:49 நைட்டு 9:49 தான் சென்ட் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பருக்காக கம்பெனி ஸ்பெஷலாக ஒரு கேர் பண்ணி எனக்கு ஐடிலாம் போட்டு தரல. நான் இப்போ அந்த லெவலில் ரிசீவ் பண்ண இன்கம்மு சென்ட் பண்ணிக்கிறது தெரியும். நான் 999 சென்ட் பண்ணியிருக்கேன், 199 சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த 199 டெபாசிட் பண்ண அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்த நம்பர் இருக்குது, காப்பி பண்ணிட்டேன். என் ஃபோன்பே போகிறேன். ஃபோன்பேயில் சென்ட் பண்ண நேமும் காட்ட நம்பர் இந்த மொபைல் நம்பரு மணிகண்ட ராஜா. ஓகேங்களா? இந்த மணிகண்ட ராஜாவுக்கு நான் வந்து 6 மணிக்கு அனுப்பிச்சிருக்கேன். 4ஆம் தேதி நான் ஜாயின் பண்ணது 2ஆம் தேதி 8:49 சரி 10:49. நான் இது அப்டேட் பண்ணது 4ஆம் தேதி 6 மணிக்கு. என்னோடய கடைசி நம்பர் 328. யூடிஆர் நம்பரு. இந்த யூடிஆர் நம்பர் பார்த்துங்க, 328 தான். ஓகேங்களா? சென்ட் பண்ணாலும் மணிகண்டன். இதுதாங்க என்னோடய ப்ரொஃபைலு. என்ன கம்பெனி வந்து அள்ளியும் கொடுக்கல, கிள்ளியும் கொடுக்கல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துட்டுருக்கு. நான் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ட்டுக்காக நான் இது வந்து நான் ரிசீவ் என்னோடய ரெஃபரல் இன்கம் இது. நான் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பருக்காக நான் வந்து எனக்கு அள்ளிலையும் கொடுக்கவும் எதுவும் பண்ணவும் இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இது சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் அப்டேட் பண்ணிங்களோ அவங்க அப்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ சார் வந்து கேட்டார், நான் வந்து நைட்டுலாம் கால் பண்ணியிருப்பாதுன்னு. கம்பெனி வந்து கால் பண்ணுறதுக்கு யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. நான் இன்க்ளூடிங் எனக்கு சேர்த்து சொல்கிறேன், யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கவே இல்லை நைட்டில் கால் பண்ண சொல்லி. அது கால் பண்ணுறவங்க இருக்காங்க. தயவுசெய்து இந்த மாதிரி கால்லாம் பண்ணாதீங்க. கால்லாம் பண்ணி அப்டேட் பண்ண அவசரப்படாதீங்க. நீங்கள் வந்து கால் பண்ணுறது கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது ரைஸ் ஆகிடுச்சுனாக்கா உங்கள் ஐடி பிளாக் செய்யப்படும். அதெல்லாம் உஷாராக இருங்க. கால் பண்ணி உங்களோட இது வந்து பிரச்சனை ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி சிஸ்டத்தை நம்புங்க, நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். முக்கியமான பதிவு, கம்பெனி யாருக்கும் அள்ளியும் கொடுக்கல சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் காணொலி வந்து உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான். கம்பெனி நான் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பருக்காக எனக்கு அள்ளி கொடுக்குறாங்க, சாதாரண மெம்பராக ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு நான் நினைப்பு வந்து எல்லாமே தயவுசெய்து கைவிட்டுருங்க. நன்றி, வணக்கம்.